ஒரு பெரிய ஊழியக்காரரு இன்னைக்கு அவருக்கு 85 வயசு கிட்ட ஆகுது. அவர் சொல்றாரு, உலகத்திலே பயங்கரமான விசுவாசத்த போதிச்சார். அவர மாரி விசுவாசத்த யாரும் போதிக்க முடியாது. ஒண்ணும் இல்லாமல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 1000 ஏக்கர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கட்டி வச்சு, பிளேன்லாம் வாங்கி ஏர்போர்ட்டே கட்டி விட்டுருக்கிறாரு. அவரு விசுவாசத்த அவ்வளோ போதிச்ச மனுஷன் 60 வயசான உடனே மரணம் பயம் வந்துருச்சாம். ஏன்னா அவன் குடும்பத்துல எல்லாம் 65, 70, 68 அப்படிலாம் செத்துருக்காங்க. இவர் என்னதான் விசுவாசத்தை போதிச்சாலும் 60 வயசுல இருக்கிறப்போ அதான் பயமா, ஒவ்வொரு நாளும் பயம். நாளைக்கு செத்துருவோமா, இன்னைக்கு செத்துருவோமான்னு அவர் சொல்றாரு. 10 வருஷம் 60 வயசுல இருந்து 70 வருஷம் வரைக்கும் மெசேஜ கேட்கறதும் விசுவாசத்தை சொல்லும். 70 வயசு 70 பர்த்டே கொண்டாடின உடனே 70 வந்துட்டோம்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அவ்வளவுதானா? ஆண்டவர் சொன்னாராம், நீ என் கூட கோஆபரேட் பண்ணு, 120 வயசுக்கு வாழணும், நீ கோஆபரேட் பண்ணு என் கூட அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் கோஆபரேட் பண்ணி இப்ப 85 வயசோ 83 வயசோ அவர் கொண்டாடினாரு. அவர் சொல்றாரு, விசுவாச வாழ்க்கையில என்னதான் விசுவாசத்தை நேத்து கேட்டாலும், அதுக்கு போன மாசத்துல நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணிருந்தாலும், இன்னைக்கு சில சிந்தனைகள் வருது. அங்க வியாதி வந்துருச்சான், இங்க வியாதி வந்துருச்சான், இந்த பக்கத்து தெருவுக்கு வைரஸ் வந்துருச்சான். எங்க வைரஸ் வந்தாலும் இங்க வராது. என்னுடைய சரீரத்திலே எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு கிருமியும் வர முடியாது. என்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் கிருமியும் தொட்ட மாத்திரத்தில் அது செயலிழந்து போகும், அது செத்து போகும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் சீராக வேலை செய்கிறது. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவமும் தேவன் படைக்கப்பட்ட வண்ணமே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் புதிதாகி கொண்டே இருக்கிறது. என்னுடைய ரத்த ஓட்டம், என் நரம்பு, என் தசை, என் எலும்பு எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீராய் வேலை செய்கிறது. இததான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வியாதி அது வரும், அது போகும், எனக்கு வராது, அவ்வளவுதான். சிம்டம் வந்துச்சுன்னா போ வெளியே, நீ வந்தது தப்பு, எல்லாம் துரத்தணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில பண தேவைகள், இந்த பூமியில நீங்க இருக்கிற நாள்ல பண தேவைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கும் தேவைப்படும், நாளைக்கும் தேவைப்படும், அடுத்த வருஷமும் தேவைப்படும். அப்ப என்ன பண்ண போறீங்க? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறையெல்லாம் சந்திப்பார். எல் ஷடாய் என் ஆதாரம். தேவன் நல்லவர். தேவன் வியாதியை கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. அப்போ தேவன் கொடுக்கலன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நன்மையை தான் நான் ஏத்துக்குவேன், சுகத்தை தான் நான் ஏத்துக்குவேன், வெற்றியை தான் நான் ஏத்துக்குவேன்.